மத்தேயு 5:10. நீதியை நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளையாக இருப்போமானால் தீமைகளை சகிக்க பழகிக்கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய பார்வையில் நீதிமான்களாக நிற்க வேண்டுமானால் அநீதிகளை பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை உடையவர்களாக இருக்க வேண்டும். காரணம், தீமையாளர்கள் நிறைந்த இந்த பூமியில் எல்லாமே நன்மையாக அமைந்துவிடும் என்று எண்ணிவிட முடியாது. அநீதியான இந்த உலகத்தில் நீதியும் நியாயமும் கிடைத்துவிடும் என்றும் எண்ணிவிடக்கூடாது. அங்கே நமக்கு பொறுமையும் தாழ்மையும் சகிப்புணர்வும் அதிகமாக தேவைப்படும். இந்த குணாதிசயங்கள் எல்லாம் நாம் போதனைகளை கேட்பதால் மட்டும் வந்துவிடாது. அது நாம் வாழும் வாழ்க்கையிலிருந்து அனுபவமாக பெற வேண்டும். அதனால்தான் இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமக்கிறது நல்லதென்று வேதாகமம் சொல்லுகிறது. எனவே தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய கட்டளைகளின்படி வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் வரும் சோதனைகள் அனைத்தும் லகுவாகிவிடும். அது மாத்திரமல்ல, நீதி நிமித்தம் துன்பத்தை அனுபவிக்கும் போது பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்த பாக்கியவான்களாகவும் இருப்போம். தேவனுடைய கிருபை இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.